ஜெய் குருதேவ். சாதனையில் 5வது நாள் சாதனையை பற்றி பேசுகிறோம். பாத்திரத்தை அப்படின்னா என்ன, அதை அதிகப்படுத்திக்கணும்னா என்ன பண்ணணும், அதனால் என்ன உபயோகம். தர்மம் ரட்சிது ரட்சித ரட்சிதக அப்படின்னு சொல்கிறார். தர்மத்தை தெரிஞ்சுக்கோ. யாரோட தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்? பிராணி தர்மத்தை தெரிஞ்சுக்கணுமா, மனுஷ தர்மத்தை தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, பிரகிருதியோட தர்மம் தெரிஞ்சுக்கணும். பிரகிருதியோட தர்மம் சம்பூர்ண சிருஷ்டியை எதற்காக பண்ணுறது? சம்பூர்ண சிருஷ்டியில் நாம் எங்கே இருக்கோம்? நாம் இங்கே இருக்கிறதுக்கோட காரணம் என்ன? இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உன்னோட உன்னோட அருகதை, உன்னோட எபிலிட்டி, உன்னோட குவாலிஃபிகேஷனை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எப்படி? இப்போ உதாரணமாக இன்ஜினியரிங் படிக்கணும்னா 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறா. அப்புறம் அதுலேயே ஸ்பெஷலைசேஷன் படித்தாக்கா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிறா. அதேமாரி டாக்டர் படிப்போம், நிறைய கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகிடுறா. அப்போ அவள் நல்லா அவளோட குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிடுதுன்னா அவள் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்க வேண்டாம், அவளை தேடி எல்லாரும் வருவாள். அப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்ககிட்டயே டாக்டர் தேடி வந்துடுவா. இதுதான் பாத்திரத்தை அதிகப்படுத்திக்கிறதுங்கிறது. சிருஷ்டியோட நிர்மாண ரகசியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாத்திரத்தை நம்ம எபிலிட்டி, அதான் அந்த குவாலிஃபிகேஷனை அதிகப்படுத்திட்டாக்க சிருஷ்டி நிர்மாணத்துக்கு ரொம்ப உபயோகப்படுவோம். சிருஷ்டி நிர்மாணத்துக்கு அதிபதி யாரு? பரமாத்மா. இந்த ரகசியம் பூரா நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டா நீ யாருக்கு உபயோகப்படுவ? ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவுக்கா, இல்லது குண்டூர் ராமகிருஷ்ண மாஸ்டருக்கா, பகவானுக்கா? நீ பகவானுக்கு உபயோகப்படுவ. சிஷ்யோட நிர்மாண சக்தியை புரிஞ்சுட்டா அதுதான், அப்பதான் நம்ம பகவானுக்கு உபயோகப்பட முடியும். அப்ப பகவானுக்கு நீ எப்போ உபயோகப்படுறியோ அப்ப பகவானே உன்கிட்ட வருவாரான்னு சந்தேகமே பட வேண்டாம், கண்டிப்பா வருவார். அது இதான் உபாசனையோட ரகசியம். பகவானோட சக்தி நன்னா பிரவேசிக்கிறது. அதான் பிராமிய சக்தி, வைஷ்ணவ சக்தி, சாம்பவி சக்தின்னு அது வந்துருக்கு. எப்படி அப்படின்னா, பிரம்மவித் பிரம்மைக்க பவதி, இது வேத வாக்கியம். எப்போ பிரம்மாவோட காரியத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணுறோமே அவ பிரம்மாவே தான் ஆவா. இது வேதத்திலே சொல்லியிருக்கு. பிரதி அணுவும் இப்போ இருக்கிற அணு இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி காலத்தில் இருக்கிற பிரதி వ్యక్తిயோட காரியங்களும் வரப்போகிற காலத்தில் மனுஷனோட காரியமும் நமக்கு புரிஞ்சுட்டா இது ரொம்ப ஈஸியாகிடும். இது ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. இது புரியணும் அப்படின்னா 7 நாள் அல்லது 10 நாள் போரும், அதுக்கு மேலே நிறைய நாள் வேண்டாம். எப்போதும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? அந்த ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட லட்சியம் அப்படிங்கிறத மனசில் நல்லா புரிய வச்சுக்கோங்க. அப்போ பிரம்மாட்டேந்து வர சாம்பவி சக்தி, வைஷ்ணவ சக்தி எல்லாம் நமக்கு புரியும். இதுக்கு காலத்தை நல்லா உபயோகிச்சுக்கணும். இந்த காலத்தை உபயோகிச்சுக்கணும்னா நவராத்திரி காலத்தில் இதை ரொம்ப நல்லா உபயோகிச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இதை தான் வந்து கிருஷ்ண பகவான் வந்து காலோஸ்மின்னு சொல்கிறார். காலத்தை நான் நாசம் பண்ணுறேன், அதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். லோகட்சய கிருத் பிரவர்த்த அப்படின்னு சொல்கிறார். காலத்தை நன்னா உபயோகிச்சுக்கிறதுக்காக சொல்கிறது இது. ஜெய குருதேவ்.